அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு சுசியம் தான். இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தான். இது வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து இதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 கப்பு பச்சை பயிருக்கு வந்து 2 கப்பு வந்து தண்ணி ஊற்றினா கரெக்டான அளவாக இருக்கும். கூடவோ குறைச்சோ ஊற்றிட வேணாம். 1 கப்பு பச்சை பயிருக்கு 2 கப்பு கரெக்டான அளவாக இருக்கும். இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். இந்த பயரை வந்து நல்லா ப்ரெஷர் குக்கரில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வறுக்காம தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ 1 கப்பு பச்சை பயிருக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மூடி குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 5 விசிலுக்கு அப்புறம் வந்து நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லாவே வத்திருச்சு. உங்களுக்கு தண்ணியாக இருந்தது அப்படின்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு மறுபடியும் கூட கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கனாக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து இஞ்சிரும். இப்போ வந்து நல்லா கரண்டியை வச்சு நல்லாவே மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒன்றும் பாதியுமாக வந்து நமக்கு அந்த பருப்பு இருக்கணும். இது தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை பாகு வந்து காய்ச்சிடலாம். நான் வந்து 1 கப்பு வந்து பச்சை பயிறு எடுத்திருந்தேன். அதே கப்பில் வந்து 3/4 கப்பு வந்து வெல்லம், 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லாவே கொதிக்க வச்சுக்கலாம். நமக்கு கம்பி பதம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு கொதிச்சா மட்டும் போதும். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வெள்ளத்தில் இருக்க அந்த தூசி கல்லெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். அதனால் ஜஸ்ட்டு கொதிச்சா போதும். இப்போ கொதிச்சிருச்சு, இதை இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து வெள்ளைப்பாகை வந்து வடிகட்டி ஊற்றிக்கங்க. உங்ககிட்ட வந்து டஸ்ட்டு இல்லாத வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் அப்படியே டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 1 கப் அளவுக்கு வந்து தேங்காய் பூ வந்து நல்லா துருவிட்டு எடுத்திருந்தேன். துருவுனதுக்கப்புறம் வந்து தேங்காவை அளந்து எடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ 1 கப்பு தேங்காய் பூவுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெள்ளை பாகு வந்து லைட்டாக வந்து ஒரு மாதிரி கொதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சுருக்க அந்த பச்சை பயிரை வந்து சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு கண்டிப்பாக தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்தது அப்படின்னா அடுப்பில் வந்து வச்சுட்டு நீங்கள் லைட்டாக கிளறிட்டு கூட சேர்த்துக்கங்க. தண்ணியாக இருக்காத அளவுக்கு பார்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ஊற்றிருக்க அந்த வெள்ளை பாகு கூட பார்த்திங்கன்னா இந்த தேங்காயும் இந்த பயரும் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகி வரணும். அதனால் பார்த்திங்கன்னா மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. கீழே அடி பிடிக்காமல் வந்து கிளறிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லா திக்காக வரும். உங்களுக்கு அந்த மாதிரி வரலை அப்படின்னா மட்டும் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைய நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு கூட மேலே வந்து டஸ்ட் பண்ணி விட்டிங்கனாக்கும் உங்களுக்கு நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ மேலே பண்ணுற அந்த மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஓரலாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில பேர் கேட்பீங்க மைதா மாவில் சேர்க்கறதுனால வந்து ஹெல்த்தியாக இருக்காது, கோதுமை மாவு சேர்க்கலாமான்ட்டு. கோதுமை மாவில் சேர்த்தா அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு இருக்காது, சரியாக வராது. அதனால் வந்து மைதா மாவு தான் வந்து சூப்பராக பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நமக்கு வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து இந்த மாவு வந்து ரெடி பண்ணணும். இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஆற வச்சிருந்த அந்த ஸ்டஃபிங்கை வந்து இந்த மாரி வந்து உருண்டையா குட்டி, குட்டி உருண்டையா வந்து உருட்டி வச்சிருந்தேன். கொஞ்சம் உருட்டும்போது வந்து உங்களுக்கு கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கூட நீங்க ஆயில் கையில அப்ளை பண்ணிட்டு கூட உருண்டையா உருட்டிக்கங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊத்தியிருக்கேன், பொரிக்கிற அளவுக்கு. அது கூட பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மைதா மாவுல வந்து அந்த பருப்பு உருண்டைகள வந்து நல்லா டிப் பண்ணி எண்ணெயில வந்து போட்டுக்கலாம். இந்த மாரி எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி ஒவ்வொரு சைடா வந்து பெரட்டி விட்டுட்டு, அதையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 செகண்ட் மட்டும் இருந்தா போதும். ரொம்ப நேரம்லாம் வந்து நம்ம வேக வைக்க தேவையில்ல. டக்குன்னு வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதே மாரி அடுத்தடுத்த பேஜுகளையும் போட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஹெல்த்தியான நமக்கு பச்சை பயிர் சுசியம் வந்து அழகா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா வந்து இதே மாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.